முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பாதியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். முட்டை பொரியலுக்கு எப்பயுமே வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப வணங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். வெங்காயத்தோட சாப்பிடும்போது தான் பச்சையா பாதி வெந்து பாதி வேகாம இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிட்டு நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்கு, அதுதான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை நான் நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு மிளகா பொடி சேர்த்துறதுனால நான் மிளகா போடல. சாம்பார் பொடி கொஞ்சம், அரை ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. அடுப்பு சிம்மில் வச்சுட்டே தான் வணக்குறேன். அடுப்பு சிம்மில் வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்க்கலாம், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கிறதுனால நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தக்காளி நல்லா மசி இருந்துதான் நல்லா இருக்கு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை இருந்தா போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல நான் போடல. நான் வீட்டுல சாம்பார் பொடி செஞ்சேன்னா அதுல கருவேப்பிலை சேர்த்துக்குவேன் எப்பவுமே. நான் இப்போ அது தீர்ந்துச்சதுனால கடையில வாங்க சாம்பார் பொடி தான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டேன். நீங்க எப்பவுமே சாம்பார் பொடி வீட்டுல அரைக்கும் போது நீங்க கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க, பார்த்தா நல்லா இருக்கும், மணமாவும் இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு நான் இப்ப 4 முட்டையை உடச்சு ஊற்றுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன், அது உடச்சு ஊற்றிடலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கு. நான் ஸ்வீட் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கல, சிம்மிலேயே தான் இருக்கு. நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. நான் தேங்காய் பூ போடல, நீங்க தேங்காய் பூ விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியா போட்டுக்கிறதுனால தேங்காய் பூ போடல.
நல்லா கலக்கி விட்டுலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்படி போட்டாதான் சாப்பாட்டுல சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்குள்ள பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் கொத்தமல்லி தழை இருந்தா போட்டுக்கோங்க, நான் போடல. இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.